திடீர்னு வந்து நாங்கள் போரில் வென்றுட்டோம் அப்படிங்கிறாரு. அவர் போற ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் திணறாரு அவர். மீனிலாம் வந்து இறப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம். அதனால அதில் போய் தாக்கி அதில் அவர் இறந்ததை வந்து ஒரு பெரிய ஒரு இன்டெலிஜென்ஸ் பிரேக் த்ரூன்னு சொல்கிறதெல்லாம் ஐநாவே ஒரு கைபொம்மை ஆகி இருக்கிறது என்பது வந்து ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி. அந்த ஜிசிசி 6 கண்ட்ரீஸு, அதுக்கப்புறம் வந்து ஈராக் போல நாடுகள் இருக்கின்றன, சிரியா போல நாடுகள் இருக்கின்றன, எகிப்து இருக்கிறது, துருக்கி இருக்கின்றது. இவர்கள் எல்லாம் தான் ஒரு அழுத்தம் அமெரிக்கா மீதும் இஸ்ரேல் மீதும் கொடுத்து இதை நிறுத்த வேண்டும். அன்றும் இன்றும் என்றும் தரம் என்றாலே சக்தி மசாலா. இது மக்களின் 49 ஆண்டு கால நம்பிக்கை. சிக்கனமாய் போட்டாலும் சிறப்பாக இருக்கும். விகடநேயர்களுக்கு வணக்கம். உலக அரசியல் விவகாரங்கள் தொடர்பான வல்லுநரும் வரலாற்று பேராசிரியருமான திரு பெர்னார்ட் டி சுவாமி அவர்கள் நம்முடன் நிற்கிறார். அவருடன் சிறப்பு நேர்காணல். வணக்கம் சார். இப்போ மேற்கு ஆசியாவில் போர் தீவிரமாக நடந்துட்டு இருக்கு. அமெரிக்கா ஈரான் மேலே தாக்குதல் நடத்திட்டு இருக்கு, இஸ்ரேல் அடிச்சிட்டு இருக்கு, ஈரான் பதிலடி கொடுத்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு போர் உக்கிரமான கட்டத்தில் இருக்குதான் சொல்லணும். ஆனால் திடீர்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் போரில் வென்றுட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இந்த கட்டத்தில் இது என்ன ஸ்ட்ராட்டஜி? இந்த போர் ஆரம்பித்து இப்போ 2 வாரம் ஆகின்றது. 28ஆம் தேதி February 28 ஆரம்பித்து இப்போ நடந்து கொண்டிருக்கின்றது. போர் வந்து உக்கிரகம் அடைந்து உள்ளது. இப்போ வந்து ஒரு மாதிரி கிளைமேக்ஸ் மாதிரி இப்போ தான் நிறைய தாக்குதல்கள் 2 பக்கமும் நடந்து கொண்டிருக்கின்றன. ஈரான் பதிலடி கொடுத்து கொண்டிருக்கின்றது. ஈரானுடைய தாக்குதல் வந்து மற்ற வளைகுடா நாடுகள் மேலேயும் இன்றைக்கி வந்து இருக்கின்றது. அந்த விதத்தில் வந்து இந்த போர் தீவிரமடைந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த போர் வந்து வென்றுவிட்டோம் என்று சொல்லுவது அப்படின்றதெல்லாம் வந்து ஏற்கத்தக்கதல்ல. அதே போல் வந்து இந்த கான்ட்ரடிக்டரி, முரணாக பேசுவது, இந்த போரை வந்து விரைவுக்கு முடிவுக்கு கொண்டு வருவோம், இந்த போரில் வந்து நாங்கள் தான் ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து இன்றைக்கி ஏற்றுக்கொள்ள முடியாத கூற்றுகள். ஈரானோட அந்த தலைமை மதகுரு உச்ச தலைவர் தேர்வு செய்யப்பட்ட பிறகு இந்த போர் வந்து இன்னும் கொஞ்சம் தீவிரம் அடைஞ்சிருக்குது. இந்த சூழல் வந்து எப்படி பார்க்குறீங்க? இப்போ இந்த போர் தீவிரம் அடைந்திருக்கிறது வந்து இது வந்து முதல்ல பார்த்தப்ப எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா, இது வந்து இஸ்ரேல் அமெரிக்கா ஈரானுக்கும் நடக்கக்கூடிய ஒரு போர்னு நினச்சாங்க. ஆனால் இப்போ அந்த போர் வந்து அதையும் தாண்டி, அவருடைய எல்லைகளை தாண்டி இந்த போர் வந்து இன்றைக்கி மற்ற வளைகுடா நாடுகளையும் இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் வந்து இன்றைக்கி பாதித்திருக்கின்றது. அப்படி இருக்கிறப்ப இன்றைக்கி எல்லோரும் வைக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, இந்த செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர் அப்படின்வாங்க. அப்படின்னா அமெரிக்கா கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு வளையம் வளைகுடா நாடுகளுக்கு செல்லுபடியாகாமல் போய்விட்டதோ, அவர்களுக்கு கொடுத்த கேரண்டி எல்லாம் வந்து நிற்காமல் போய்விட்டதோ என்கின்ற ஒரு அச்சத்தை இன்றைக்கி ஏற்படுத்தியிருக்கின்றது. ஏனெனில் இன்றைக்கி வந்து இந்த ஏவுகணைகள்லாம் வந்து இன்றைக்கி வந்து இந்த பேட்ரியட், தட் இதெல்லாம் வந்து ஏவுகணைகளை வர்றதை வந்து தாக்கக்கூடியவைகள். இதெல்லாம் வந்து வான்வெளி தாக்குதலை தாக்கக்கூடியது தான் வந்து அமெரிக்கா வந்து சவுதி அரேபியாவுக்கும் கத்தாருக்கும் யுஏஇக்கும் கொடுத்துருக்குறாங்க. அந்த டிஃபென்சிவ் சிஸ்டம், அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதுதான் அந்த தட் பேட்ரியட்லாம் வந்து அமெரிக்கா. ஆனால் இப்போ அது வந்து தாக்கி பிடிக்க முடியல. அந்த மாதிரியான வான்வெளி தாக்குதல்களை தாக்கக்கூடிய அந்த வான்வெளி தாக்குதலை வந்து தடுத்து நிறுத்தக்கூடியதை கூட வந்து இன்றைக்கி வந்து அவங்களால வந்து பயன்படுத்த முடியல. இன்னொன்று வந்து அதை தாண்டி வந்து ஈரான்லேருந்து அனுப்பக்கூடிய அந்த மிசைல்ஸும் அந்த ட்ரோன்ஸும் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த அளவுக்கு வந்து ஈரான் சேதப்படுத்தியிருக்கா, அந்த அளவுக்கு வந்து ஈரான் இன்னைக்கு வந்து சேதப்படுத்தியிருக்காங்க. அந்த விதத்தில் வந்து இன்னைக்கு வந்து அந்த ஜிசிசி நாடுகளாக இருக்கட்டும், அப்படியும் அதை தொடர்ந்து அதை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளாக இருக்கட்டும், அவர்கள் எல்லோருமே வந்து இப்போ அமெரிக்கா கொடுத்துருக்கிற பாதுகாப்பு என்பது ஒரு உண்மையான பாதுகாப்பு இல்லை என்பதை வந்து இன்னைக்கு உணர ஆரம்பித்திருக்கிறார்கள். அமெரிக்கர்களுக்கு வந்து நாங்கள் இடத்த கொடுத்துட்டோம், ஆனால் வந்து எங்கள் இடத்துலேருந்து தான் இந்த போர் வந்து நடக்கின்றது, அதனால தான் ஈரான் மூலமாக நாங்கள் தாக்கப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொஞ்சம் அந்த ஒரு வரலாறையும் பார்க்குறாங்க. ஏன்னா ஜூன் மாதம் இஸ்ரேலும் அமெரிக்காவுமே இதை வந்து ஈரானை தாக்கிய பொழுது உங்கள்கிட்ட வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து டார்கெட் பண்ண பொழுது ஈரான் வந்து எந்த நாட்டையும் தாக்கவில்லை. இப்போ தாக்கின மாதிரி அப்போ அதுவும் 12 நாள் போர். அப்போ வந்து ஜூன் மாதமே வந்து ஈரான் வந்து மற்ற நாடுகளையும் தாக்கியிருக்கலாம். ஏன்னா அப்போ என்ன அமெரிக்கா பேசி இருந்துச்சு, இது இப்போ வந்தது இல்லையே, பல காலமாக இருக்கின்றது தானே, அதனால் அப்பயே தாக்கியிருக்கலாம். ஆனால் அப்போ அது வந்து தாக்கவில்லை. அப்போ ஒரு செய்தி என்ன பரவுச்சுன்னு சொன்னால், ஈரான் வந்து நம்மளை தாக்கலை, நம்மளும் வந்து ஈரானை தாக்கக்கூடாது அப்படின்றது தான் வளைகுடா நாடுகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஜெனரல் அண்டர்ஸ்டாண்டிங். இன்னொன்று வந்து ஷியா பிரிவினர்கள் வந்து எல்லா நாட்டிலுமே இருக்கிறாங்க.
பக்ரைன் வந்து 70% ஷியாவை இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஈராக்கில் 65% ஷியா இருக்கக்கூடிய நாடு. அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பஹ்ரைன், ஈராக் இவங்க எல்லாம் வந்து ஈரான் பக்கம் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. மற்ற நாடுகளில் 10%, 18%, ஏமனில் 35% 40% இருக்கிறாங்க. இந்த ஷியா இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வளங்கள் மிகுந்த இடங்கள் அவங்கெல்லாம். இந்த எண்ணெயை இன்னைக்கு ஓரளவுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இன்னைக்கு யார்கிட்ட இருக்குன்னு சொன்னால் ஈரான்கிட்ட தான் இருக்குது. அதனால் ஈரானை இன்னைக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த நாடுகள் இவங்கெல்லாம் தான் வந்து இன்னைக்கு ஒரு அணியாக இதை தான் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்ன்றாங்க. நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து பதில் தாக்குதல் தரக்கூடிய நாடுகள் அப்படின்ற அளவில் அவங்க இருக்கிறாங்க. இந்த தாக்குதல் நடத்தக்கூடிய நாடுகள் இருக்கின்றன. நேற்று யுஏஇயோடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் பேசியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நாங்கள் வந்து ஈரான் எங்களை தாக்குவதை நாங்கள் கண்டிக்கிறோம். அதே போல் எங்களை நாங்கள் பார்த்துக்கொள்வதற்கும் எங்களுக்கு உரிமை இருக்கிறது. 2வது. 3வது, அமெரிக்கர்கள் எங்கள் இடத்திலிருந்து ஈரானை தாக்குவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்றாங்க. அப்போ வந்து இன்னைக்கு வந்து ஒவ்வொரு வளைகுடா நாடா இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு என்பது ஒரு சரியான பாதுகாப்பு அல்ல. அந்த பாதுகாப்பு இப்போ வந்து மிசைல்ஸ்லாம் கூட வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கிற மாதிரியும் இல்லை. இன்னைக்கு வந்து தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கின்றது. ஈரான்லேருந்து வரக்கூடிய மிசைல்ஸை இவங்க வந்து வான்வெளி தாக்குதலை இவங்க தடுத்து நிறுத்துவதற்கான அந்த இதுவும் வந்து இன்னைக்கு வந்து குறைந்து கொண்டே வருகின்றது. அந்த விதத்தில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கா வந்து எங்களுக்கு போதிய அளவுக்கு இன்றைக்கி சப்போர்ட் பண்ணல அப்படின்றது இன்றைக்கி அவங்க வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கின்றது. இந்த கட்டத்தில் வந்து முக்கியமான ஒரு ஃபேக்டராக இருக்கக்கூடியது வந்து அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் தான். அதை வந்து நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த குறவலையை பிடிச்சது மாதிரி இந்த ஹோர்முஸ் நீரணி மூடுனது அது உலகம் முழுக்க பல அழுத்தங்களையும் ஒரு நெருக்கடிகளையும் கொடுத்துருக்கு. இந்த ஹார்முஸ் ஜலசந்தியை மூடினதுன்றது தான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக். இதே ஈரானுடைய ஸ்ட்ரென்த்தே இந்த வாரில் என்னன்னா நேவி தான் அவங்களுக்கு. நேற்று கூட சொல்லியிருக்காங்க, நாங்கள் வந்து அப்ரஹாம் லிங்கனை தாக்கியிருக்கோம், யூஎஸ் வார்ஷிப் அப்ரஹாம் லிங்கன் நாங்கள் நிற்கிறத நாங்கள் தாக்கியிருக்கோன்னு இருக்காங்க. அமெரிக்கா அதை வந்து மறுத்திருக்கு. இதுக்கு முன்னாடி அவங்க சொன்னப்போ தாக்கியிருக்கோன்னு சொன்னப்போ அமெரிக்கா சொல்லிச்சு அந்த மிசைல்ஸே எந்த பக்கமும் வந்து உழலை, ரொம்ப தூரத்தில் வந்துச்சு, நாங்கள் வந்துட்டோம் நாங்கள். ஆனால் நேற்று வந்து நாங்கள் தாக்கியிருக்கோம்னு சொன்னதை வந்து அமெரிக்கா சொல்லுது தாக்கவில்லை அப்படின்னது. ஆனாலும் அவங்க வந்து கப்பலை வந்து பல தூரத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டதாக வந்து ஈரான் வந்து சொல்லுகின்றது. ஈரானுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்து வந்து இன்றைக்கி வந்து நேவி தான். முன்கூட்டியே நான் வந்து முதல்ல கூட நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி இந்த தண்ணீரில் வைக்கக்கூடிய கன்னி வெடிகள் அவங்க ஏன்னா அதெல்லாம் வந்து அழிக்கிறதுக்காக தான் நாங்கள் கப்பல்களை அழித்தோம்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொல்லுது. அமெரிக்கா வந்து நீங்கள் ஏன் ஈரானில் இருக்கக்கூடிய கப்பல்களை நீங்கள் தாக்குனீங்க அப்படின்னு சொன்னப்போ அவங்க வந்து இந்த இதெல்லாம் வைக்கிறாங்க, மெரைன் மைன்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க, அதனால் நாங்கள் அவங்கள அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ இந்த ஹார்முஸ் அப்படின்றதுல வந்து இன்னொன்று வந்து கடந்த 15 ஆண்டுகளாக ஈரான் வந்து இந்த இதை வந்து நேவல் ஏவுகணைகளை செலுத்துவதில், ட்ரோன்ஸை செலுத்துவதில் ஒரு தனித்துவம் வாய்ந்தவர்களாக இருக்கிறார். அவங்களுடைய ட்ரோன்ஸுன்றது வந்து மிக அதிகமான ஸ்பீடில் போய் அங்கே வரக்கூடிய கப்பல்கள் மீது பாய்ந்து அதனை சிதற அடிக்கிறக்கூடியத சக்தியை உடையவை. இன்றைக்கி இதை தான் வந்து நேவல் அட்டாக் த்ரூ ட்ரோன்ஸ், அப்படி இல்லாட்டி நேவல் ட்ரோன் அட்டாக்ஸ் அப்படின்ற வார்த்தையை உபயோகிக்கிறாங்க. இது வந்து இன்றைக்கி வந்து ஈரான்கிட்ட தான் இருக்குது. இது வந்து ஏற்கனவே அங்கே வந்து நிறைய கப்பல்கள் வந்து இருக்கின்றன. அந்த கப்பல் மூலமாக ஈரானுக்கு தாக்குதல் நடக்கும் என்கின்ற ஒரு அச்சம் இருக்கின்ற காரணத்தினால கடந்த 10 ஆண்டுகளாக அமைதியாக இதை வந்து இன்றைக்கி அவங்க செஞ்சுருக்காங்க. அதனால தான் வந்து இன்றைக்கி வந்து ஹோர்முஸ் ஸ்ட்ரெயிட்டை வந்து ஏன்னா இப்போ வந்து அமெரிக்கா என்ன சொல்லிக்கிட்டாங்கன்னா, இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து உலகப்போரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிலிட்ரி கப்பலை தவிர்த்து, போர் கப்பலை தவிர்த்து சரக்கு கப்பல்கள் வர்றப்ப அதை பாதுகாப்பதுக்கு கான்வாய் அப்படின்வாங்க. அதுக்கு வந்து 2 கப்பல்கள் வந்து எந்த நாடு வந்து நியூட்ரலிட்டியை கடைபிடிக்கிறாங்களோ அந்த கடைபிடிக்கிற நாடுகளுடைய கப்பல்கள் வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. இப்போ இந்த தடவை எல்லாரும் கேட்டிருக்காங்க, ஹோர்முஸ் வழியாக வந்து எண்ணெய் வர வேண்டியிருக்கு, அதனால் அமெரிக்கா வந்து எங்களுக்கு வந்து அந்த பாதுகாப்பு கப்பல்கள் அமெரிக்கா சொல்லிச்சா நான் கொடுக்கவும் அமெரிக்கா கப்பல் வந்து அடிப்பாங்க. அமெரிக்கா கப்பல் பாதுகாப்பும் நாங்கள் கொடுக்க மாட்டோம்ன்றாங்க. அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து பயந்து போயிருக்கிறாங்க ஹோர்முஸ் ஸ்ட்ரெயிட்ல ஜலசந்தியில் அப்படின்னு சொன்னா. சமீபத்தில் அமெரிக்காவோட 16 கப்பல் வந்து மெரைன் மைன்ஸ் வச்சு அடிச்சதா ஒரு செய்தி வந்தது.
அது நிறைய அது நடக்குது. ஆனா வந்து போரை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது, முக்கியமா எல்லாரும் தெரிஞ்சுக்கிறது, எல்லாருக்கும் தெரிய வந்ததும் ஒரு உண்மைதான். ஒரு போர்னு வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் கேஷுவாலிட்டி ட்ரூத் தான். அதுல வந்து யார் சொல்றது உண்மை என்பதுதான் வந்து நம்மளுக்கு கிடைக்கவே கண்டுபிடிக்க முடியாதது என்பது வந்து ஒரு போர் வந்துச்சுன்னா அதுதான். அந்த விதத்துல வந்து இன்னைக்கு வந்து ஈரானுடைய ஸ்ட்ரென்த் வந்து நேவி. அவங்க நேவி இன்னைக்கும் பவர்ஃபுல்லா இருக்குறதுனால தான் அவங்க வந்து இதை வந்து ஹார்முஸ் ஜலசந்தியை வந்து இன்னைக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த ஹார்முஸ் ஜலசந்தியில் அவங்க எந்த கப்பலையும் அவங்க வந்து விடுறதில்ல. அதே போல கப்பல்களில் வந்து சில கப்பல்கள் வந்து ஒரு நாட்டு கப்பல்கள் என்ற அடையாளம் கண்டுகொள்ள முடியும், சில கப்பல்கள் கண்டுகொள்ளவே முடியாது. ஏன்னா அந்த கப்பல் வந்து ஓனர் ஒரு நாட்டை சேர்ந்தவங்க இருப்பாங்க. அதில் அப்போ இருக்கக்கூடிய சீஃபேரர்ஸ் வேறு நாட்டை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறது ஒரு நாட்டில் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து கப்பல் இதில் வந்து இருக்கக்கூடிய பல விதமான வழிமுறைகள். அதனால் எந்த நாட்டு கப்பல் எதை எடுத்துகிட்டு போகுது அப்படின்றதெல்லாம் அறியப்படுகிறதுன்றது ரொம்ப கஷ்டமானது. அன்னைக்கு கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, தாய்லாந்து கப்பலில் என்ன கொண்டு வந்தாங்க, அது இந்தியாவுக்கெல்லாம் வர வேண்டியதா, அது வந்து அதன் மீது தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி அந்த படம்லாம் போட்டிருந்தாங்க நம்மளுக்கு. அதனால் வந்து இந்த கப்பல்கள் வரத்து ஒன்று குறைந்து விட்டது. ஏன்னா கப்பல்கள் வந்து இன்னைக்கு வந்து இந்த தேர்ட் பார்ட்டி இன்னைக்கு ஓன் பண்ணுறதுனால, லத்தீன் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பனாமா வந்து ஒரு கப்பலை ஓன் பண்ணும். இந்த மாதிரி தான் பல ஓனர்ஸ் இப்படி தான் இருப்பாங்க. இந்த கப்பலில் வந்து பயணிப்பவர்கள் எல்லா நாட்டு ஒரு 10-15 நாட்டு இவங்க சிப்பந்திகள் வந்து கப்பலில் வேலை செய்கிறவங்க 10-15 நாட்டை சேர்ந்தவங்க அவங்களும் இருப்பாங்க. அவங்க அந்த பாஸ்போர்ட் வச்சுட்டு வருவாங்க. இப்படிலாம் வர்றப்ப நீங்கள் வந்து எந்த நாட்டு கப்பலை நம்ம தாக்க போகிறோம், அவங்க என்ன கொண்டு வர்றாங்க அப்படின்றதெல்லாம் அறியறது வந்து ரொம்ப கஷ்டம். அதனால தான் வந்து ஒரு பிளாங்கெட் இது ஈரான் போட்டுடுச்சு. ஹோர்முஸ் ஜலசந்தியை கடக்கக்கூடிய எல்லா கப்பல்களையும் நாங்கள் தாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சொல்லலாம். எங்களுக்கு என்ன அவங்க தான் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதை அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு கொண்டு போகிறாங்களா வேறு யாரும் கொண்டு போகிறாங்களான்னு சொல்லிட்டு தெரியாது. அந்த விதத்தில் வந்து இன்றைக்கி ஹோர்முஸ் ஜலசந்தி வந்து இன்றைக்கி ஒரு கண்ட்ரோல்டாக அவங்க கையில் இருக்கக்கூடிய, ஈரான் கையில் இருக்கக்கூடிய ஒரு ஜலசந்தியாக எந்த ஆயிலும் நேச்சுரல் கேஸும் எல்பிஜியும் இன்றைக்கி அந்த பக்கமாக போக முடியாத ஒரு இதை வந்து என்ன சொல்கிறது, ஒரு சாங்ஷன்ஸ் அல்லது வந்து ஒரு இதுன்னு சொல்கிறது ஒரு தடையை அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார். இப்போ ஈரான் வந்து வளைகுடா நாடுகள் மேலே இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களை அடிக்குது, இஸ்ரேலையும் அடிக்குது. இஸ்ரேல் ஈரானை தாக்குது அப்படின்றதோட லெபனானையும் அடிக்குது. லெபனான் மேலே வந்து ஒயிட் பாஸ்பரஸை வந்து குண்டு போடுறாங்க அப்படின்லாம் ஒரு இப்போ செய்தியில் வந்திருக்கு. லெபனான் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டது? லெபனான் தான் இந்த போரில் வந்து ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டதுன்னா இவங்களை விட ஈரானை விட லெபனானை தான் இருக்கும். ஏன்னா வந்து அவங்க வந்து ஹெஸ்புல்லாவை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வந்து லெபனான் வந்து ஹெஸ்புல்லா ஸ்ட்ராங் ஹோல்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக அவங்க வந்து இதை வந்து லெபனானை தாக்கி கொண்டே இருக்கிறார்கள். இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து ஒரு 600லேருந்து 700 உயிர்களுக்கு மேலே அங்கே பறி போய்விட்டன. அந்த நாட்டை அவர்கள் அடித்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அவங்க வைக்கக்கூடிய காரணம் இதுதான். பட் இருந்தாலும் வந்து இஸ்ரேல் வந்து ஒரே இந்த போரில் வந்து கொஞ்சம் அட்டென்ஷனையும் டைவர்ட் பண்ணணும்ல. அவங்க வந்து ஈரானை மட்டுமே தாக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா ஈரானும் வந்து நம்மளை தான் தாக்குறாங்க, இவங்களை தாக்கணும் அப்படின்றத விட ஈரானுக்கும் வந்து ஒரு வெளியில் சொல்லக்கூடிய செய்தியாக நாங்கள் வந்து ஹெஸ்புல்லாவை தாக்குறோம்னு சொல்லிட்டு அப்போ வந்து இவங்களுடைய அட்டென்ஷன் அங்கே போவோம். அப்படி இருக்கிறப்ப நம்ம இவங்களை வந்து ஈரான் மேலே இன்னும் வந்து குண்டுமழை பொழிவதற்கும் தாக்குதல் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒன்று ஈரானுக்கும் வந்து இஸ்ரேலுடைய நடவடிக்கைகள் எல்லாமே தெரியும். அதனால் வந்து இஸ்ரேலுடைய ஒரு பெரிய சமீபத்தில் எழுதப்பட்ட கட்டுரைகளை கூட நம்மளை வந்து நல்லா பார்க்குறோம். கொமேனி இறந்ததெல்லாம் வந்து ஒரு பெரிய இன்டெலிஜென்ஸில் வந்து ஒரு பெரிய ஒரு பிரேக் த்ரூ பண்ணிட்டாங்க. அவங்க சொன்னதுனால தான் அந்த இடத்த போயிட்டு கரெக்டாக தாக்கி அதில் வந்து அவர் இறக்கப்பட்டார். ஏன்னா இவரெலாம் வந்து கொமேனிலாம் வந்து மாற்றடம். அவங்க வந்து நாங்கள் வந்து இதுக்கு வந்து தயாராக இருக்கோம், இறப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம், எங்கள் நாட்டுக்காக இறப்பதற்கு நான் தயாராக இருக்கோம்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இன்டெலிஜென்ஸ் தான். அதில் ஒன்றும் ஒரு பெரிய ஒரு உயிர் தியாகம்ன்றது வந்து அது ஒரு பெரிய ஒரு புனிதமாக நினைக்கிறவங்க அதை வந்து அதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அதனால் அதில் போய் தாக்கி அதில் அவர் இறந்ததை வந்து ஒரு பெரிய ஒரு இன்டெலிஜென்ஸ் பிரேக் த்ரூன்னு சொல்கிறதெல்லாம் இன்றைக்கி ஏற்க முடியாது. நிறைய பேர் இதை பற்றி எழுதிட்டாங்க, நிறைய பேர் இதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அந்த விதத்தில் வந்து இன்றைக்கி ஒரு ஹெஸ்புல்லாவை அட்டாக் பண்ணுறதுன்றது ஒரு டைவர்ஷனரி டாக்டிக்ஸாகவும் நம்ம பார்க்கணும்.
இவங்களுடைய கான்சன்ட்ரேஷனை வந்து அந்த பக்கம் திருப்பிக்கிட்டு, அப்போ வந்து இவங்க என்ன நினைப்பாங்க, அப்போ அவங்களுக்கு உதவி செய்யலாமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, திருப்பி இவங்கள தாக்கிறதுக்கான இவங்கள் மேலே தாக்குதல் அதிகமாகும் என்பதற்காக கொடுக்கக்கூடிய ஒரு இதாகவும் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ அந்த ஹோர்முஸ் நீரிணை பக்கத்திலேயே ஒரு 3 சின்ன தீவுகள் இருக்கு. ஒரு அபு மூசா உட்பட வந்து ஒரு 3 சின்ன தீவுகள் இருக்கு. ஆனால் ஸ்ட்ராட்டஜிக்கலாக ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடமா அந்த இது இருக்கு. அது ஈரானோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. 1970லேருந்தே இருக்குது. ஆனால் அது யுஏஇ வந்து கிளைம் பண்ணுது. அதுக்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுது. இந்த நேரத்தில் அது ஒரு ஒரு சிக்கலாக மாறுது பார்க்குறாங்க. அது வந்து இது வந்து இந்த சின்ன சின்ன ஐலண்ட்ஸ் வந்து யாருக்கு உரியது அப்படின்றதெல்லாம் வந்து சாதாரணமாக வந்து இவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு அந்த டிஸ்பியூட் ஏற்படுறப்ப இது வந்து 2 நாடு வந்து ஒரு தீவை கிளைம் பண்ணும்போது அதை வந்து இந்த இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்வதேச நீதிமன்றத்திடம் கொடுத்து விடுவார்கள். அந்த சர்வதேச நீதிமன்றம் தான் வந்து எல்லா 2 பேருடைய இதையும் கேட்டுட்டு அது யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து பல இடங்களில் இருக்கின்றன. பல இடங்களில் வந்து இந்த சிறிய தீவுகள் யாருக்கு சொந்தம் என்பது வந்து இன்றைக்கி வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இன்றைக்கி வந்து இந்த கல்ஃபை நம்ம பார்த்தோன்னு சொன்னால், இன்றைக்கி வளைகுடா நாடுகள் அதை சுற்றி இருக்கிற இவங்கெல்லாம் நம்ம பார்த்தோன்னு சொன்னால், அவங்களுக்குள்ள வந்து ஒரு பெரிய ஒரு ஒற்றுமை இருக்கின்றது. அதனால் வந்து இந்த பார்டர் டிஸ்பியூட்டு, டெரிட்டரி டிஸ்பியூட் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப குறைந்த ஒரு இடம்னு சொன்னால் அது வந்து வெஸ்ட் ஏஷியா தான். இதுவே வந்து லத்தீன் அமெரிக்காவாக இருக்கட்டும், ஏஷியாவாக இருக்கட்டும், இன்றைக்கி வந்து ஜப்பானும் சைனாவும் கிளைம் பண்ணுற ஐலண்ட்ஸு சவுத் பசிபிக்கில் அல்லது வந்து சவுத் சைனா சீலெல்லாம் நிறையா இருக்குது. அந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லாத ஒரு இடம். யுஏஇ கிளைம் பண்ணலாம், அவங்களதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுக்கு வந்து அமெரிக்கா வந்து பேக்கிங் கூட கொடுக்கலாம். ஆனால் இதெல்லாம் வந்து தீர்க்கப்பட வேண்டிய இடம் என்பது வந்து இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் தான். இதில் இந்தியா எடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்குல்ல. இப்போ ஈரான் தாக்கப்படுது, அங்கே ஒரு மேற்காசியாவில் போர் தீவிரமாக நடக்குது. இதில் வந்து இந்தியா வெளியுறவு கொள்கையில் என்ன மாதிரி நிலைப்பாடு எடுக்குது அப்படின்றத வந்து முக்கியமாக பார்க்கணும். ஐக்கிய நாடுகள் சபையில் வந்து ஈரானுக்கு எதிராக ஒரு கண்டன தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. வளைகுடா நாடுகளை வந்து ஈரான் அடிச்சிருச்சு, சர்வதேச நெறிமுறைகளை சட்டங்களை மீறி தாக்குதல் நடத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கண்டன தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. இதை வந்து ரஷ்யாவும் சைனாவும் மட்டும் அந்த வாக்கெடுப்பில் கலந்துக்கல. மற்ற எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 135 நாடுகள் ஆதரவோடு வந்து அதை நிறைவேற்றியிருக்காங்க. அந்த செக்யூரிட்டி கவுன்சிலில் இருக்கக்கூடிய ஒரு 15 நாடுகளில் ரஷ்யாவும் சைனா மட்டும்தான் வந்து அதில் கலந்துக்கல. ஈரானுக்கு எதிரான கண்டன தீர்மானத்துக்கு வந்து இந்தியா சப்போர்ட் பண்ணியிருக்கு. இந்த போரை பொறுத்த வரைக்கும் முதல் கட்டத்தில் ரொம்ப அமைதி காத்து விட்டோம். அந்த அமைதியே வந்து எல்லாரும் வந்து ரொம்ப தவறான ஒரு செய்தி இது கொடுக்கின்றது அப்படின்ட்டு எல்லாருமே அதை வந்து விமர்சித்தார்கள். அந்த விதத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் அவர் கமேனி இறந்ததற்கான ஒரு இரங்கலை இந்தியா தெரிவித்தது. நேற்று நடந்த அந்த ஒரு ஓட்டெடுப்பில் வந்து முதல்ல இந்த போர் ஏற்பட்டப்பயே ஒரு ஓட்டெடுப்பு வச்சு அப்பொழுதே வந்து இந்த நாடுகளை வந்து கண்டிக்க வேண்டும், அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் கண்டிக்க வேண்டும் என்றெல்லாம் வந்து சொன்னப்போ அப்போல்லாம் வந்து ஐநாவுடைய பாதுகாப்பு சபை வந்து கூடவில்லை. இப்போது வந்து கூடியிருக்கிறார்கள். அவர்கள் வந்து பஹ்ரைன் மூலமாக பஹ்ரைன் வந்து இதை வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க இந்த ரெசல்யூஷனை. ஈரான் வந்து வளைகுடா நாடுகளை தாக்குவது என்பதை நாங்கள் கண்டிக்கிறோம். ஈரான் வந்து வளைகுடா நாடுகளை தாக்கக்கூடாது, உங்களுக்கு யார் மேலே போகிறோம் அவங்களோட நீங்கள் சண்டை போடுங்க அப்படின்றதான் அந்த ரெசல்யூஷன். ஆனால் அதுக்கு கோ ஸ்பான்சர் அப்படின்வாங்க. அதை வந்து அவங்களோட சேர்ந்து இதை வந்து யாரெல்லாம் ஆதரவளிக்கிறா அப்படின்றதெல்லாம் அந்த 135 நாடுகள், அதில் இந்தியாவும் இருக்கின்றது. இதை தான் நேற்று வந்து அந்த செக்யூரிட்டி கவுன்சிலில் கவுன்சிலில் இதுக்கு ஓட்டிங்க்கு விட்டப்போ 2 நாடுகள் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி அந்த 5 பர்மனெண்ட் மெம்பர்ஸ், 10 நான் பர்மனெண்ட் மெம்பர்ஸ். இந்த 10 நான் பர்மனெண்ட் மெம்பர்ஸ் தான் நம்மளாம் இருக்கும். அவங்க வந்து பர்மனெண்ட் மெம்பர்ஸில் இந்த 5 பேரில் வந்து ஒருத்தர் வீட்டோ போட்டால் கூட அது வந்து நிராகரிக்கப்பட்டுவிடும். 2 கண்ட்ரீஸோடைய வீட்டோ பவர் இருக்குது. அவங்க 2 பேரும் ஓட்டெடுப்பில் இருந்து இது பண்ணிட்டாங்க. ஓட்டெடுக்க அப்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அப்ஸ்டென்ஷனில் வந்து சைனாவும் ரஷ்யாவும் போயிட்டாங்க. அதனால் வந்து இதனால் அவங்க கொடுக்கக்கூடிய செய்தி என்னென்னா, ஈரான் வந்து மற்ற நாடுகளை தாக்குவதை நாங்கள் கண்டிக்கிறோம் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அதே வேகத்தில் அதற்கு முன்னாடி வந்து இந்த நாடுகள் தாக்கப்பட்டதற்கான ஒரு ரெசல்யூஷனும் போட்டிருந்து அதுக்கும் மற்ற நாடுகள் இதை பற்றி பேசியிருந்தாங்கன்னா நம்ம வந்து ஒரு ஐநா சபை வந்து பாதிக்கப்பட்ட எல்லாருக்காகவும் பேசுகிறது என்று நாம் சொல்ல முடியும். ஆனால் இன்றைக்கி வந்து ஐநாவே ஒரு கைபொம்மை ஆகி இருக்கிறது என்பது வந்து ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி.
ஐநாவே வந்து அமெரிக்காவோட கைப்பாவையா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. இந்த ஒரு தகவலும் இல்லாம துல்லிய தாக்குதல் மாதிரி அந்த ஈரானுக்கு தெரியாம போய் அடிச்சது வந்து அமெரிக்காவும் இஸ்ரேல் தான். அப்பெல்லாம் அமைதியா இருந்துட்டு இப்போ வந்து கண்டிக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து ஒரு பொருட்படுத்தக்கூடிய ஒரு இதாக இதுதான் இதுதான் வந்து ஐநா வந்து செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறாக நான் பார்க்கின்றேன். ஏன்னா இது வந்து இந்த போர்லாம் வர்றப்பயே அவங்க வந்து அந்த ஒரு மீட்டிங்கு, இந்த செக்யூரிட்டி கவுன்சில் உடனே வந்து செக்யூரிட்டி கவுன்சில் மீட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் இந்த போர் ஆரம்பிச்சப்போ 28ஆம் தேதி அன்றைக்கி செக்யூரிட்டி கவுன்சில் மீட் பண்ணுறாங்க. ஆனால் பண்ணி வந்து இந்த ஒரு காண்டம்னேஷன், இதை வந்து இந்த போரை வந்து நாங்கள் கண்டிக்கிறோம், இந்த போர் வந்து சரியானது இல்லை அப்படின்றத வந்து அவங்க சொல்லலை. அதனால் வந்து நம்மளுக்கு வந்து போர் ஏற்படும் பொழுது வந்து உலக நாடுகள் ஒன்றாக நிற்க வேண்டும் போருக்கு எதிராக. ஐநா ஆரம்பித்ததே 1945 அதே தானே, ஸ்கர்ஜஸ் ஆஃப் வார். இனிமேப்பட்டு வரும் நாட்களில் உலகத்தில் போர் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்க வேண்டும் என்பதற்காக தான் அது ஆரம்பிக்கப்பட்டது. அப்படி இருக்கிறப்ப வந்து அந்த போர் அப்படின்றது வந்து ஒரு ஏற்படும் போது அதுவும் வந்து சிறப்பாக எந்த விதமான இதுவும் சர்வதேச சட்டங்களும் ஃபாலோ பண்ணப்படாமல், அந்த நாட்டு சட்டங்களுமே, அமெரிக்க காங்கிரஸு கூட இந்த போரை தொடுக்கலை அப்படின்றப்ப வந்து ரொம்ப டெக்னிக்கலாக இதை பார்த்தா இதெல்லாம் வந்து இல்லீகல் அண்ட் அன்ஜஸ்ட் வார்ஸ் தான். இது வந்து ஒரு சரியான ஒரு நீதிக்கு அடிப்படையில் ஏற்பட்ட ஒரு போராக இதை நாம் ஏற்றுக்கொள்ளணும். இந்த ஐநாவில் நிறைவேற்ற அந்த கண்டன தீர்மானத்துக்கு அதுக்கு என்ன மரியாதை இருக்கு, என்ன பவர் இருக்குது? அவ்வளோதான், ஓட்டு எடுத்தாங்க, முடிச்சாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இது என்ன இதனுடைய நெட் ரிசல்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஈரானை வந்து மற்ற நாடுகள் தாக்குவதை 135 நாடுகள் வந்து இன்னைக்கு கண்டிச்சிருக்கிறாங்க. அவ்வளோதான். ஆமாம், ஈரானை கண்டிச்சிருக்காங்க, அவ்வளோதான். இது வந்து ஈரான் இதை வந்து ஏற்றுக்கிட்டு இதுக்கு பதில் அப்படின்லாம் ஒன்றும் அவங்களும் கொடுக்க போகிறது கிடையாது. இதனால் இந்த போர் ஒன்றும் நிற்க போகிறது இல்லை. இது வந்து ஐநா சபை வந்து ஒரு நாடு சொல்லுது, இந்த மாதிரி வந்து நாங்களாம் தாக்கப்படுகின்றோம், அதை நீங்கள் கண்டியுங்கள் அப்படின்றாங்க. ஒரு 135 நாடுகள் இதை நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படின்றாங்க. அதனால் வந்து பாசிங் ரெசல்யூஷன்ஸ் அப்படின்வாங்கல்ல, இந்த ரெசல்யூஷன்ஸை பாஸ் பண்ணுறதுக்கு தான் ஐநா சபையை தவிர மற்றபடி அது வந்து செக்யூரிட்டி கவுன்சில் வந்து இப்போ உலக செக்யூரிட்டி பாதுகாப்பு வந்து இன்றைக்கி வந்து மீறப்பட்டிருக்கின்றது, இந்த போரை நிறுத்த வேண்டும், இதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அவங்க ஒன்றும் சொல்லலை. ஈரான் இதுக்கு கவலைப்பட்ட மாதிரி தெரியல. இல்லை. ஆனால் அதே நேரத்தில் ஈரானோட உச்ச தலைவராக இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டு இது ஃபஸ்ட் டைமாக வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அது ரொம்ப ஒரு முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அதில் சில கண்டிஷன்ஸ்லாம் அவங்க வைக்கிறாங்க. எந்த அளவுக்கு வந்து அமெரிக்கா ஈரானில் அழிவு ஏற்படுத்துச்சோ அந்த அளவுக்கு இழப்பீடு காம்பன்சேஷன் கொடுக்கணும். அப்படி கொடுக்கலைன்னா அந்த காம்பன்சேஷன் அளவுக்கு வந்து நாங்கள் வந்து எடுத்துக்குவோம். அந்த மாதிரியான சில நிபந்தனைகள் போட்டிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் வந்து இந்த அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதலை வந்து ரொம்ப உண்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். இந்த நாட்டுக்கு வந்து மிகப்பெரிய வந்து ஆபத்து நீங்கள் ஏற்படுத்திருக்கீங்க. இந்த ஆபத்துக்களுக்கு வந்து நீங்கள் வந்து சரி செய்யணும், காம்பன்சேஷன் அப்படின்வாங்க. அந்த காம்பன்சேஷனை நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும். அப்படி இல்லாட்டி நாங்களும் வந்து மற்ற நாடுகளில் அந்த பாதிப்புகள் வந்து இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கின்றன. போரை வந்து நீங்கள் தான் தொடங்குனீங்க, அதனால் நீங்கள் தான் முடிக்கணும். எங்கள்கிட்டேருந்து வந்து நாங்கள் போர் ஆரம்பிக்கலை, ஆனால் நாங்கள் முடிக்கலை, நாங்கள் முடித்தோன்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. போரை ஆரம்பித்த நீங்கள் தான் போரை முடித்ததாக நீங்கள் தான் அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்று வந்து ரொம்ப தெளிவாக அதில் அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிமேல் பட்டு ஈரான் தாக்கப்பட மாட்டாது என்கின்ற உறுதிமொழியை அமெரிக்காவும் இஸ்ரேலும் கொடுக்கணும், வளைகுடா நாடுகளும் கொடுக்கணும். வளைகுடா நாடுகளை உபயோகித்து எங்கள் நாட்டை தாக்குறதுன்றது இனிமேல் பட்டு இருக்கவே கூடாது. அதனால் ஈரான் வந்து ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, இந்த போர் வந்து நம்மளுக்கு டூ ஆர் டை, நம்ம வாழ்வதா சாவதா, இதை வைத்துக்கிட்டு இனிமேப்பட்டு எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு போராக இது இருக்கும். இதனுடைய முடிவுகள் அப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் தீர்மானித்து. இந்த ஸ்டேட்மெண்ட்டை, இந்த நிபந்தனைகளை அமெரிக்கா எப்படி பார்க்க? அமெரிக்காவில் வந்து நம்மளுக்கு வரக்கூடிய செய்திகள் எல்லாமே ஒன்று அவங்க அதிபர் பேசுகிறாரு, அப்படி இல்லாட்டி அவங்களுடைய இவர் வெளியுறவுத்துறை அமைச்சர் ரூபியோ பேசுகிறாரு, அப்படி இல்லாட்டி ஹாசாகத்னு சொல்லிட்டு இந்த டிஃபென்ஸ் செக்ரட்டரி பேசுகிறாரு. எல்லாமே மாறி மாறி தான் பேசுகிறாங்க. அவங்கள்ட்ட வந்து ஒரே வாய்ஸாக இந்த போர் எப்போ நடக்குது, இதனால் ஏற்பட்ட இழப்புகள் என்ன, பாதிப்புகள் என்ன, இது எப்போ நிறுத்த போகிறோம் அப்படின்றதெல்லாம் அவங்க வந்து ஒரே இதில் பேசுகிறதே கிடையாது. தினம் ப்ரெஸ்ஸை அட்ரஸ் பண்ணுறாரு அமெரிக்க அதிபர். ஆனால் ஒவ்வொரு தடவை ப்ரெஸ்ஸை அட்ரஸ் பண்ணுறப்பையும் ஒரு தடவை சொல்கிறாரு நாங்கள் போரை முடித்து விடுவோம் அப்படின்றாரு. அவர் அப்படி சொன்னார்னா எண்ணெய் விலை வந்து டக்குன்னு ஒரு $10 குறையுது. அதுக்கப்புறம் இல்லை நாங்கள் நீண்ட நாட்கள் அங்கே இருப்பதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்றாரு. அதனால் அவங்க என்ன முடிவு அப்படின்றதே நம்மளுக்கு வந்து தெரியல. ஆனால் இந்த போர் தொடர
கட்டாயமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த எனர்ஜி கிரைசிஸ் அப்படின்றது இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆக போகுது. அது எல்லா நாடுகளுக்கும் இன்றைக்கி வந்து பிரச்சனையை ஏற்படுத்தும். அது அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து தினம் ஒரு ஒரே நாளில் வந்து பல விதமான ஸ்டேட்மெண்ட் அதெல்லாம் கொடுக்குறாரு. திடீர்னு வந்து நாங்கள் போரில் வென்றுட்டோம் அப்படிங்கிறாரு. இது வந்து அவர் போர் ஆரம்பிச்சிட்டாங்க, அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் திணறாரு அவர். இது வந்து ஒரு மாதிரி ஒரு செகண்ட் வியட்நாம் மாதிரி தான் நான் பார்க்குறேன். இது வந்து எப்படி வந்து வியட்நாம் போர் ஆரம்பித்து அதை முடிக்கவே முடியாமல் கடைசியில் ஓடி வந்தாங்களோ அமெரிக்கா, ஒரு சின்ன வியட்நாம் நாடு முன்னாடி, அதே போல் தான். ஏன்னா அதுவும் வந்து ஆசியாவில் தான் நடந்தது. அது வந்து இங்கே சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் நடந்தது, இங்கே வந்து மிடில் ஏஷியாவில், இங்கே வந்து மிடில் ஈஸ்ட்டில் நடக்குது. இங்கேயும் வந்து அவர்கள் உள்ளே போயிருக்கிறார்கள். எந்த விதமான ஒரு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. என்ன எதிர்பார்க்குறாங்க கிடையாது. அதனால் வந்து இந்த போரில் அவங்க இந்த போருக்கு போயிட்டாங்க. இதை முடிக்கிறது என்பது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய கஷ்டமான ஒரு காரியமாக இருக்கும். அமெரிக்காவும் அமெரிக்காவை சப்போர்ட் பண்ணுற எல்லா நாடுகளுக்கும். இப்போ ஈரான் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1300 பேர் இறந்துருக்காங்க. அது அந்த நாட்டோட தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. அந்த முதல் தாக்குதலே வந்து கிட்டத்தட்ட 180 குழந்தைங்கிட்ட வந்து இறந்து போனாங்க. இதுக்கு எல்லாமே வந்து அவங்க காம்பன்சேஷன் கேட்குறாங்க. குறிப்பாக அந்த குழந்தைங்களை கொன்னதுக்கு அதுக்கு நாங்கள் வந்து இழப்பதற்கு எங்களுக்கு எதுவுமே இல்லை, நாங்கள் தயாராக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லுது. இந்த போரில் வந்து ஈரானுக்கு வந்து இழப்பு ஏற்பட்டிருக்கு, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. குழந்தைகள் இவங்கெல்லாம் கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை இருக்கின்றது. நேற்று வந்து இந்த யுஎன்ஹெச்சிஆர் என்று சொல்லக்கூடிய அகதிகளுக்கான அந்த மறுவாழ்வு அந்த துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3.2 மில்லியன் மக்கள் வந்து இன்டர்னலி டிஸ்பிளேஸ்ட், அங்கே இடம்பெயர்ந்தவங்களுடைய எண்ணிக்கை வந்து 3.2. அப்படின்னா பல இடங்களில் வந்து குண்டு தாக்குதலாம் இருக்கிறதுனால வீட்டை விட்டு வெளியே வந்து ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு போகக்கூடிய அந்த ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்றார்கள். அந்த விதத்தில் வந்து இன்றைக்கி இந்த போர் வந்து அதாவது வந்து இவங்களுடைய தாக்குதல் என்பது வந்து நடந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு எதிர் தாக்குதலும் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. போர் வந்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும். ஆனால் அதற்கான ஏற்பாடுகள் நடக்குதா, இல்லாட்டி பேக்டோரில் கூட நடக்குதா அப்படின்றதுக்கான இது வந்து நம்மளுக்கு வந்து இன்றைக்கு வரைக்கும் இல்லை. அதனால தான் இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அது இது வந்து இந்த இழப்பீடு, இந்த காம்பன்சேஷன் கேட்குறாங்கல்ல. இப்போ அந்த குழந்தைகளை கொல்லப்பட்டது, ஈரானில் வந்து இவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, இதுக்கெல்லாம் இழப்பீடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த இழப்பீடை அமெரிக்கா கொடுக்கும் அப்படின்னு நம்ம இப்போதைக்கு அது எதிர்பார்க்க முடியாது. அதே நேரத்தில் எந்த நாடு வந்து நாங்கள் பாதிக்கப்பட்டோம், ஈரான் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு நேர்மையாக எந்த நாடுகள் வந்து அதை ஏற்றுக்கிறாங்களோ அவங்களுடைய கப்பலை விடுவோம் அப்படின்ற ஒரு இது சொல்லியிருக்காங்க. உலக நாடுகள் வந்து இது வந்து ஒரு அஃபிஷியலி டெக்ளேர்டு வாராக இருந்தால் இது வந்து யார் போருக்கு போனாங்க, யார் போர் தொடுத்தாங்க அப்படின்றது நம்மளுக்கு இருக்கும். ஆனால் இவங்க வந்து அந்த போர்ன்ற வார்த்தை இது வந்து இவங்க போய் இஸ்ரேலும் அமெரிக்காவும் அவங்கள தாக்குறாங்க. அதனால் இந்த போர் வந்து ஒரு முடிவுக்கு வருது அப்படின்றது வந்து ஒரு சீஸ்ஃபயர் மூலமாக வந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து டெம்பரவரியாக இருக்கும். அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து இன்னொரு தேர்ட் கண்ட்ரியோட உட்காந்து 2 பேரும் உட்காந்து இதை பற்றி பேசுகிறப்ப தான் இந்த இழப்பீடுகள்லாம் என்ன, அதை வந்து யார் கொடுக்கறது, எவ்வளோ கொடுப்பாங்க, இதனுடைய நீண்ட கால திட்டம் என்ன, குறைந்த கால திட்டம் என்ன அப்படின்றதெல்லாம் பேசுவாங்க. இன்னும் அதற்கான ஒரு கட்டம் இன்னும் வரவில்லை இந்த போரை. அதுக்கான வாய்ப்பு இருக்குதா? ஏன்னா ஒருத்தர் மத்தியஸ்தம் பண்ணுற மாதிரி ஒரு உள்ள வந்து இரு தரப்பை வச்சு பேசக்கூடிய அப்படி சூழல் இருக்கா? அப்படிக்கான வாய்ப்பு இருக்குதா? இன்னைக்கு பார்க்குறப்ப என்ன தோணுதுன்னா, இந்த 15 நாளைக்கு அப்புறம், இந்த 14 நாளைக்கு அப்புறம் இந்த போரினுடைய போக்கை பார்க்குறப்ப இன்னைக்கு வளைகுடா நாடுகள், அந்த ஜிசிசி 6 கண்ட்ரீஸு, அதுக்கப்புறம் வந்து ஈராக் போல நாடுகள் இருக்கின்றன, சிரியா போல நாடுகள் இருக்கின்றன, எகிப்து இருக்கிறது, துருக்கி இருக்கின்றது. இவர்கள் எல்லாம் தான் ஒரு அழுத்தம் அமெரிக்கா மீதும் இஸ்ரேல் மீதும் கொடுத்து இதை நிறுத்த வேண்டும். அந்த அழுத்தம் இப்போ மிக அதிகமாக வர ஆரம்பித்திருக்கிறது. 6 ஜிசிசி நாடுகள், இந்த பக்ரைன், ஓமான், குவைத் இவங்கள்ட்ட இதெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா அவங்க வந்து பொருளாதாரத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டாங்க. அவங்களுடைய பிஸ்னஸ், அவங்களுடைய இது எல்லாமே இன்றைக்கி வந்து வணிகம்லாம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கனால, அதனால் அந்த அழுத்தத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கி இந்த போர் நிறுத்தம் வர வேண்டும். முதல்ல போர் நிறுத்தம் வரணும், அதுக்கப்புறம் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும். இதற்கு நடுவிலேயே இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, எகிப்து போல நாடுகள் என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் எப்படி வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு நேட்டோ வச்சுருக்கீங்களோ அந்த மாதிரி எங்களுக்கு அரபு நேட்டோவாக எங்களுக்கு கொடுங்க. நாங்கள் வந்து அந்த 6 ஜிசிசி நாடுகள், அதுக்கப்புறம் எகிப்து, துருக்கி, லெபனான், நாங்கள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் வந்து அரபு நேட்டோ நாங்கள் அமைச்சுக்கிறோம். அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸை கெய்ரோவில் வச்சுக்கிறோம். இனிமேப்பட்டு நாங்கள் எங்களை பாதுகாத்துக்கிறோம்
அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் இன்றைக்கி அரபு நாடுகளும் வந்து ஒரு மாதிரி வந்து அவங்களுடைய ஆயுதங்களை வந்து ஆயுதங்களை வந்து அமெரிக்கான்லேருந்து வாங்குவதை மட்டும் இல்லாமல் மற்றவங்கள்ட்டேருந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி சவுத் கொரியா வந்து அந்த ஏர் டிஃபென்ஸுக்கு வந்து சவுத் கொரியாலேருந்து, சவுதி அரேபியா வந்து சவுத் கொரியாலேருந்து வாங்குறாங்க. கத்தார் வந்து இவங்கள்ட்டேருந்து நார்வேட்டேருந்து வாங்குறாங்க. அந்த மாதிரி வந்து இப்போ கொஞ்சம் எல்லாரும் மாற ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்காவை மட்டுமே டிபெண்ட் பண்ணியிருந்த நாடுகள் இப்பயே வந்து பல நாடுகளில் வந்து அவங்களுடைய உதவியை கோர ஆரம்பித்து விட்டார்கள். ஏனென்றால் அமெரிக்கா வந்து நம்மளை இனிமேப்பட்டு பாதுகாக்க முடியாது. இந்த ஒரு அமெரிக்காவுடைய பாதுகாப்பு வளையம் என்பது வந்து ஒரு மாயை. இதிலேருந்து நம்ம வந்து வெளியே வரணும் அப்படின்றத வந்து இப்போ அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் மற்ற நாடுகளோடு இப்போ வந்து அவங்க வந்து உறவுகளை ஏற்படுத்தி கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். அதனால் இந்த அரபு நேட்டோலாம் இனிமேல் விட்டு வரும் நாட்களில் ஒரு உறுதி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இப்போ ஜிசிசி அமெரிக்காவுக்கு என்ன மாதிரியான அழுத்தம் கொடுக்குது? போரை நீங்கள் நிறுத்துங்கள் தான். ஏன்னா அமெரிக்கா போரை நிறுத்தாட்டி அவங்களுடைய பாதிப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றன. இன்னொன்று வந்து இவரும் சொல்லிட்டார். இப்போ நீங்கள் குறிப்பிட்ட நேற்று மொஜ்தாபாவும் என்ன சொல்லிட்டாருன்னா, மற்ற நாடுகள் மேலே அமெரிக்க பேஸஸ் எங்கெங்கே இருக்குதோ, நேவல் பேஸு, ஏர் பேஸ் இருக்குதோ, அந்த நாடுகளை எல்லாம் நாங்கள் தாக்குவோம் என்பதை அவர் திருப்பியும் உறுதிப்படுத்தியிருக்கிறார். அதனால் வந்து ஒருவேளை வந்து ஈரான் சொல்லாமல் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு இருந்திருக்கும். அவர் நேற்று ஃபஸ்ட்டு சொன்னதே என்னன்னா, மற்ற நாடுகள் மேலே நாங்கள் தடுக்கப்படுகின்ற அந்த இது வந்து கட்டாயமாக இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டார். அதனால் வந்து மற்ற நாடுகள் தாக்கப்படும். இது இருக்கின்ற காரணத்தினாலே இன்றைக்கி மற்ற நாடுடைய அழுத்தம் அமெரிக்கா மேலே அதிகமாக இருக்கின்றது. ஏன்னா அமெரிக்கா அந்த நாடுகளை நம்பி தான் இன்றைக்கி வந்து ஏர் பேஸையும் நேவல் பேஸையும் வச்சுருக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் பின்வாங்கிட்டாங்கன்னு சொன்னால், ஈரான் இன்னும் அதிகமாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னால் இழப்புகள் மிக அதிகமாக இருக்கும். அதனால் வந்து இந்த 6 நாடுகளுடைய அழுத்தம், அதை சுற்றி இருக்க நாடுகளுடைய ப்ரெஷரும் சேர்ந்து இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரதுக்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும். இது இன்னும் எவ்வளோ தூரம் போகும்னு நினைக்கிறீங்க சார்? உங்களுடைய அனுபவத்தில் இந்த போர் இன்னும் எவ்வளோ தூரம் போகும்னு நினைக்கிறீங்க? இது வந்து இன்னும் முடிவுக்கு கொண்டு வர மாதிரி 2 பேரும் பேசலை. முதல்ல வந்து ஒரு 2 தடவை வந்து அவர் சொன்னார் போரை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொன்னார். ஆனால் இப்போ அவரும் வந்து போரை முடிச்சுக்கிற மாதிரி சொல்ல மாட்டேங்கிறாரு. ஆனால் இப்போ போரையினுடைய 2 வாரத்தில் வந்து அதிகமாக இதை பற்றி அதிகமாக பாதித்தவர்களும் பாதிக்கப்படுபவர்களும் தான் இந்த போர் முடிவுக்கு வர வேண்டும் என்று கேட்கிறார்கள். அது வந்து இந்த 6 ஜிசிசி நாடுகளும், அதே போல் இந்த எண்ணெய் வளங்களை நம்பி இருக்கக்கூடிய நாடுகளும், இப்போ தேர்ட் கண்ட்ரிஸ்லாம் இருக்கு. இப்போ இந்தியா போல நாடுகள்லாம் வந்து இந்த போரை வந்து முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான நாடுகள் தான் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர்த்து, ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த எனர்ஜி கிரைசிஸ் இருக்கிறதுனால எரிபொருட்களை எடுத்து வருவது அது வந்து இந்தியாவுக்கு தேவையான அது வந்து ரொம்ப முக்கியமானது. வந்து இன்றைக்கி அதன் வழியாக வரக்கூடிய எரிபொருட்கள் அது ஒன்று. 2வது வந்து நம்முடைய டிபெண்டன்சி, அவங்கள வந்து நம்ம வந்து ரொம்ப நம்பி இருக்கிறோம். அதனால தான் இப்போ எல்பிஜி கேஸ் எல்லாம் வந்து 90% வந்து நம்மளுக்கு அங்கேருந்து வரும். இன்னொன்று, இந்த எல்பிஜி கேஸை வந்து இந்தியாவுக்கு வந்தவுடனே அதை வந்து அதில் அடைச்சி அதை வந்து கொடுத்துட்றோம் வீடுகளுக்கு, கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸுக்கெல்லாம் போயிடுது. இதை பாதுகாக்கக்கூடிய முறை அப்படின்றது இந்தியாவிலே இல்லை. இன்றைக்கி வந்து இந்த எல்பிஜி கேஸ் சிலிண்டர்ஸை நீண்ட நாட்களுக்கு, ஒரு 30 நாட்களுக்கு 60 நாட்களுக்கு தேவையான சிலிண்டர்ஸை நாங்கள் வந்து இது பண்ணி அடைச்சி நாங்கள் வந்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிற அந்த இது வந்து அந்த ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி அப்படின்றது நம்மள்ட்ட இல்லை. அந்த டெக்னாலஜியும் இல்லை, அந்த ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியும் இல்லை. அதனால தான் இந்த வந்து டிபெண்டன்சி வந்து எல்பிஜி வருது, டேங்கில் அடைக்கிறாங்க, உடனே அதை வந்து வீடுங்களுக்கும் இதுக்கும் போயிடுது. அந்த ஒரு அதனால தான் இப்போ வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. அதனால் இதுவே வந்து பெட்ரோல் டீசல்னால் கூட அவர் மினிஸ்டர் சொல்கிறாரு நாங்கள் 60 நாளைக்கு வந்து கையிருப்பு இருக்குது அப்படின்றாரு. அதே போல் நேற்று வந்து அவங்க குறிப்பிட்டிருக்காங்க நம்ம வந்து ஒரு 26-27 நாடுகள்லேருந்து இப்போ வாங்கிட்டு இருக்கோம். இப்போ 40 நாடுகள் ஆக்கிட்டோம். இன்னும் மற்ற நாடுகள்கிட்டேருந்து நம்ம வந்து இந்த உடைய இதை நேச்சுரல் கேஸ் எல்லாம் நம்ம வந்து வாங்கிறதுக்கு கேட்டிருக்கோம். ஏன்னா நேச்சுரல் கேஸ் அடிபட்டுருச்சுன்னு சொன்னால் ஃபெர்டிலைசர்ஸ் அடிபட்டுரும். ஃபெர்டிலைசர்ஸ் அடிபட்டுருச்சுன்னு சொன்னால் காரிஃப் பருவத்தில் நம்மளுக்கு வந்து பயிர்கள் இதுக்கு வந்து அந்த யூரியா எல்லாம் வருது. நம்மளுக்கு வந்து அந்த நாடுகள், அந்த ஜிசிசி கண்ட்ரிஸ் தான் நம்மளுக்கு யூரியா வருது. அந்த யூரியாவை வந்து இது பண்ணுறதுக்கு வேண்டிய நேச்சுரல் கேஸும் அவங்கள்ட்ட தான் வருது. அதனால் இது 2மே அடிபட்டு போனால் நம்மளுக்கு வந்து இது மட்டும் இல்லை, எண்ணெய், எல்பிஜி இது மட்டும் இல்லை, நேச்சுரல் கேஸ்னால் வந்து ஃபெர்டிலைசர் இது எல்லாமே அடிவாகும். அதனால் எவ்வளவு தூரத்துக்கு எவ்வளோ விரைவாக இந்த போர் முடிகிறதோ அவ்வளோ தூரத்துக்கு எனர்ஜி பாதுகாப்புக்கு வழிவகுக்கும். சரி சார், பார்க்கலாம். மிக்க நன்றி. நன்றி.
உங்களின் விதவிதமான சமையலுக்கு விதவிதமான சுவை தரும் ஒரே மசாலா. இதுதான் அன்பின் சுவையான அடையாளமான சக்தி மசாலா. உங்கள் இல்லங்களில் உள்ளங்களில் தலைமுறையை தொடர்ந்து வரும் தரம் மற்றும் நம்பிக்கை.